Hi viewers, welcome to சூப்பர் கிச்சன். இந்த வீடியோல கறி சுவையில் மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப சுவையா மனமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், வெஜ் பிரியாணி இப்படி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா தளதலன்னு இது போல கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுள்ள மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு நல்லா ஈவனா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல மூடி போட்டு மூடாம ஓப்பன்லயே 5 நிமிஷத்துக்கு இந்த கொதிக்கிற தண்ணீர்ல இந்த மீல் மேக்கர் நல்லா சாஃப்டா வேகட்டும். இப்ப பாருங்க 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. மீல் மேக்கர் நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரை டைட்டா தண்ணி இல்லாதபடிக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க. இது போல மீல் மேக்கர் ட்ரையா இருக்கணும். இப்போ இந்த மீல் மேக்கர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகாய 2 கிள்ளிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல எண்ணெய் சேர்க்காம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்ல 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரையா வறுத்துக்கணும். இப்ப பாருங்க நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் இது போல நல்ல கலர் மாதிரி சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு தட்டுல மாத்திக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸாவும் அரைக்காம இது போல கோஸான பொடியா அரைச்சுக்கலாம். அரைச்சு இந்த மசாலா பொடி ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா நம்ம அடுப்புல மீல் மேக்கர் ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்ல அந்த கடாயையே வச்சுக்கலாம். அதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில சேர்த்திருக்க கூடிய வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் நிறம் வர்ற அளவுக்கு இது போல பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நிறம் வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள பழமா உள்ள தக்காளியை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்து நல்லா திக்கான பேஸ்டா அரைச்சிட்டு அந்த விழுதை இதுல சேர்த்துக்கோங்க. இதுல சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி விழுது இது ரெண்டுத்துலயுமே இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இது போல வதக்கி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்தோம்ல மசாலா பொடி அந்த பொடியை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வாசம் வர்ற அளவுக்கு இந்த மசாலா பொடியை எண்ணெயில கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்ல மீல் மேக்கர் அதையும் இதுல சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிறது போல இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாக்களோட ஃபிளேவர் இந்த மீல் மேக்கர்ல போய் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது போல நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ கேஸோட தீயை மீடியமா வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு இதை மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியமான ஃபிளேம்ல இந்த மசாலா கலவையில இந்த மீல் மேக்கர் வேகட்டும். இப்ப பாருங்க 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு மேற்கொண்டு மீல் மேக்கர் இன்னும் சாஃப்டா இந்த ஸ்டேஜ்ல வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்துல மேற்கொண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி அளவு எலுமிச்சம்பழ சாறை இதுல பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே 5 நிமிஷத்துக்கு கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த கிரேவி வந்து நல்ல நிறம் மாறி மேற்கொண்டு நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு சிவந்து வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை இதுல தூவிட்டு 1 நிமிஷத்துக்கு ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு கறி சுவையில மீல் மேக்கர் கிரேவி. நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாம் செய்தா எந்த அளவுக்கு வீட்டுல கமகமன்னு ஒரு வாசம் வருமோ அதே வாசம் இந்த மீல் மேக்கர் கிரேவி செய்யும் போது கண்டிப்பா கிடைக்கும். இந்த கிரேவி பாக்குறதுக்கு மட்டும் கறி கிரேவி மாதிரி இருக்காதுங்க. சாப்பிடறதுக்கும் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் எப்படி இருக்குமோ அதே சுவையில இருக்குங்க. நீங்களும் இந்த கிரேவியை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கறி சுவையில செய்யக்கூடிய சோயா சங்க் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிச்சன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.